வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். இந்த 75 minutes ஆராதனையிலே இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவே நீர் இறங்கி வருவீராக. இயேசுவே நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த 75 minutes ஆராதனையிலே கலந்து கொள்கிற, இப்பொழுதும் கலந்து கொண்டு இருக்கின்ற மற்றும் இன்னும் கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. இந்த நாள் ஒரு மாற்றத்தின் நாளாக இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே இந்த நாள் அவர்கள் வேண்டிக் கொண்ட எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள் ஒரு விடுதலை நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ, இந்த நாள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கூடிய நாளாக இந்த நாள் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை வரவேற்கிறோம், இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல நீர் இறங்கி வருவீராக. உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக ஆண்டவரே. இயேசுவே நீர் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர். உம்முடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது அந்த இடத்துல நீர் இறங்கி வருகிறவர். உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம் வரவேற்கிறோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஆராதனையிலே நீர் நடத்துவீராக, நீர் நடத்துவீராக. நீர் விரும்புகிறதை மட்டுமே இந்த ஆராதனையின் மூலமாக நீர் செய்வீராக. ஓ, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஓ, அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய மகிமை ஓ அளவில்லாமல் பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஓ, அவர் நாமமே மதுரமாதே. அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமாதே. அவர் நாமத்தில் சுக. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஓ, எல்லாவற்றிலும் மேலானவரே, எல்லோரிலும் பெரியவரே. இயேசுவே நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நீர் வாழ்கவே. இயேசுவே உம் வல்ல நாமம் வாழ்கவே. நீர் வாழ்கவே. இயேசுவே வல்ல நாமம் வாழ்கவே.
இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். இந்த நாளிலே நீர் இறங்கி வருவீராக. ஆமென். இந்த நாளிலே நீர் இறங்கி வருவீராக. ஆமென். 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 இவர்கள் எந்த இடத்திலிருந்து வேணாலும் கலந்து கொள்ளலாம் ஆண்டவரே. ஆமென். ஓ ஜீசஸ், நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆமென். இந்த நாளிலே உம்முடைய இரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். இந்த நாளிலே உம்முடைய தெய்வீக சுகம் வெளிப்படட்டும். இந்த நாளிலே நீர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீரோ இந்த இரவு வேளையிலே நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வீராக. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். 75 நிமிட ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் இந்த ஆராதனையிலும் இந்த ஆராதனை மூலமாக வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல 75 நிமிட ஆராதனையிலும் இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இந்த இரவு வேளையிலே தாரும் கர்த்தாவே. ஆமென். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். ஆமென். இவர்கள் ஒவ்வொருவரையும் எங்களையும் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். ஆமென். இந்த 75 மினிட்ஸ்ல கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நம்ம இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். we welcome each and everyone in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நைட் நேரத்துல எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வெவ்வேறு இடத்துல இருந்து வெளி ஊர்களில் இருந்து வெளி நாடுகளில் இருந்து எங்களோடு யூடியூப் வழியாகவும் ஃபேஸ்புக்கில் பார்த்தும் இணைந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் கிரீட் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது பிரத்யேகமாக வாலிபர்களுக்கென்று பாடல்கள், வாலிபர்களுக்கென்று ஜெபம், வாலிபர்களுக்கென்று கர்த்தருடைய வார்த்தை, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எல்லாத்த பற்றி நம்ம தெளிவாக பேசுகிறோம். அதனால கர்த்தர் இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் இயேசு உங்களை என்ன செய்றார்? நேசிக்கிறார். நீங்க சும்மா தற்செயலாலாம் இந்த வீடியோக்குள்ளலாம் நீங்க வரல. சும்மா எதர்ச்சியா நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், நான் சும்மா வந்தேன்லாம் கிடையாது. இன்னைக்கு நைட்டு இந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு இயேசு முன்னாடியே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார், முன்னாடியே அவர் டிசைட் பண்ணியிருக்கிறார். அதனால தான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த சர்வீஸ் எங்களோட அட்டென்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இந்த இரவு ஒரு மாற்றம் நடைபெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா இயேசு அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென். அவர் சக்தி வாய்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாத்த விட ஒரு சூப்பர் மோஸ்ட் ரொம்ப அதிகபட்சமான பவர் உள்ளவர், ரொம்ப அதிகபட்சமான எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர் யாருன்னா அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. உலகத்தை உண்டாக்குனார், வார்த்தையினால உலகத்தை உண்டாக்குனார். நம்ம பார்க்கிற எல்லாத்தையும் வெறும் 7 நாள்ல உண்டாக்கிட்டார். அவ்வளவு வல்லமை உள்ள கடவுள் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை நம்ம பாட போகிறோம். ஸ்க்ரீனில் கீழே லிரிக்ஸ் போடுவாங்க. இப்பொழுது நிறைய பேர் ஜாயின் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஸ்க்ரீனில் லிரிக்ஸ் போடுவாங்க. அந்த லிரிக்ஸை பார்த்து எங்களோட சேர்ந்து இயேசுவை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. செல்ஃபோனில் நீங்கள் ஹெட்செட் போட்டு நீங்கள் கலந்து கொண்டாலும் சரி, நீங்கள் டிவி மூலமாக நிறைய பேர் கலந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் லேப்டாப் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு செல்ஃபோனை வச்சு இன்னும் நிறைய பேர் 5 பேர் 6 பேர் 10 பேர்லாம் ஒரு செல்ஃபோன் மூலமாக இந்த சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருடைய விண்ணப்பத்திற்கு ஏற்றவாறு தான் நம்ம இதை இன்னும் நம்ம கிளியராக பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆடியோ, நல்ல மியூசிக், இது எல்லாத்தையுமே முடிந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல கிளாரிட்டியில் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். முதலாவது பாடல் லிரிக்ஸ் போடுவாங்க உங்களுக்கு கீழே. தண்ணீர் மீது நடந்தார். எல்லோரும் இந்த நைட்டு வேலையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, அதை இயேசுவுக்கு முன்னாடி வச்சு பார்த்தோம்னா அது ஒண்ணுமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அதுதான் அந்த பாட்டு முழுவதும் சொல்லுது. தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். நம்ம ஒரு வார்த்தை சொன்னா ரோட்ல நம்ம கார்லயோ வண்டியிலயோ போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஏதாவது மாடிட்டு நின்றுட்டு இருந்துச்சுன்னா நவுருன்னு சொன்னா அது கூட நவுற மாட்டேங்குது. ஹாரன் அடித்தா ரொம்ப நேரம் ஹாரன் அடிக்க வேண்டியதாக இருக்குது, அப்புறம் தான் நவுறுது. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர்னு இந்த பாட்டு சொல்லுதுன்னா, இயேசு எப்படிப்பட்டவர்னா கடல் தண்ணி இருக்குதுல்ல, அந்த தண்ணீர் மீதே அவர் நடந்தார். அல்லேலூயா. எவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுள். உன்னுடைய பிரச்சனைகள் மேல அவர் நடந்து வந்தார்னாக்க உன் பிரச்சனைலாம் காலி ஆயிரும். அல்லேலூயா. தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். சூறாவளி மாதிரி காற்று பயங்கரமா அடிச்சிட்டு இருந்துச்சு, கடல் கொந்தளிக்குது. அப்படியே கொஞ்சம் விட்டா சுனாமி தான்.
அந்த காற்றையும் கடலையும் அமைதலா இரு அப்படின்னு அதட்டிட்டாரு, அது அமைதலாயிருச்சு. அல்லேலூயா. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்குது. அந்த அந்த கடவுள், அந்த தேவன், அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? உயிர்த்தெழுந்த தேவன் அவர். அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய நம்பிக்கை. எல்லாமே இதுதான். தண்ணீர் மீது நடந்த கடவுள், காற்றையும் கடலையும் அதட்டின அந்த கடவுள், உயிர் தெளிந்த அந்த கடவுள், அவர் யாரு? அவர்தான் இயேசு. அல்லேலூயா. அவர் என்னோடு இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே பாட போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சிடணும். பிரச்சனையோட இந்த சர்வீஸை நீங்க கலந்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நேரம் நவுத்தி வச்சுட்டு, தண்ணீர் மீது நடந்தவர் என்னோடு இருக்கிறார், காற்றையும் கடலையும் அதட்டினவர் என்னோடு இருக்கிறார். செத்து போயிட்டாங்கன்னா அவரை கல்லறையில அடைச்சிட்டாங்க, 3வது நாள் உயிரோடு எழுந்த தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் தான் என்னோடு இருக்கிறவர், அவரே என்னை காண்கிறவர், நடத்துகிறவர். எல்லாரும் இந்த பாட்டை லிரிக்ஸை பார்த்து என்னோட இணைந்து சத்தமா பாட போறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி. தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடு எல்லாரும் அவரே இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. தண்ணீர் மீது நடந்தார், தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். சொல்லாமா? தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே இயேசுவே. இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே 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 என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே. எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார். என் பாவம் கழுவ, என் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார். என் பாவம் கழுவ அவர் சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே எல்லாரும் சந்தோஷமா. அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார், அவரே என்னோடு இருப்பவர், அவரே. எல்லாம் இயேசுவே பாட போறோம். இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே
மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே இயேசுவே அதிகாரம் நிறைந்தவர், இயேசுவே அகிலத்தை ஆள்பவர், இயேசுவே உலகத்தின் இரட்சகர், இயேசுவே. தண்ணீர் மீது நடந்தார், தண்ணீர் மீது நடந்தார், கடும் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். சொல்லணும், தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே. இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா, ஏன் நம்ம அதிகமாக பாட்டு பாடுறோம், ஏன் இதை நம்பிக்கையோடு பாடணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பாட 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 தண்ணீர் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், உயிரோடு எழுந்த தேவன், அவர் இன்னைக்கும் உனக்குள்ள இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார். அந்த இயேசு வெளியில எங்கேயும் கிடையாது, அவர் உனக்குள்ளதான் இருக்கிறார், உன் பக்கத்துல தான் இருக்கிறார். உனக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அவர் செய்கிறார். உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக வச்சுக்குவார், உன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்குவார். அவரை நம்பினா மட்டும் போதுன்றத நமக்கு நாமளே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதுக்கு தான் பாட்டு பாடுறோம். அல்லேலூயா அல்லேலூயா. அதுவும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள். நமக்காக மரித்தார், பாடுறப்ப எனக்காக மரித்தார்னு பாடுறோம். இயேசு ஏதோ சும்மா ஏதோ பாடினாருங்க, சும்மா ஏதோ மரித்தாருங்க, அவர் ஏதோ ஒரு சோசியலாஜிஸ்ட் கிடையாது. அவர் எனக்காக தான் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் ஒரு புனிதர் மட்டும்தான், அவர் ஒரு ஏதோ ஒரு செயின்ட் மாதிரி. உலகத்துல நிறைய பேர் நல்லவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி இயேசு ஒரு நல்லவங்கள ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவர் மட்டும்தான் நல்லவர். ஆமென். அவர் மட்டும்தான் புனிதர்களுக்கெல்லாம் புனிதர். அவர் மட்டும்தான் ஒரே கடவுள் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் மனுஷர்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். சிந்தி அப்படியே மரித்து போயிரல, அப்படியே செத்து போயிரல, உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அதுதான் இன்னும் அடுத்த வாரத்துலலாம் குட் ஃப்ரைடே ஈஸ்டர்னு கொண்டாட போறோம். அவர் எதுக்காக மரித்தார், எதுக்காக உயிரோடு எழும்பினார், எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை தான் நம்ம கொண்டாட போகிறோம். நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நம் பாவம் கழுவ சிலுவையிலே அவர் தந்தார். ஆமென் ஆமென். இந்த இயேசு அவ்வளவுதான் முடிச்சிருச்சா, இவரோட வேலை முடிஞ்சிருச்சா? கிடையாது. மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. அதுக்குதான் எல்லாமே. உலகத்திலேயும் சந்தோஷமா இருக்கணும், பரலோகத்துல இயேசுவோடய சந்தோஷமா இருக்கணும். உலகத்துல எப்படிப்பட்ட சந்தோஷம்? இயேசுவோட கூட வாழ்றதுல சந்தோஷம். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார், உலகத்தை ஆளுகை செய்வார். அப்படிப்பட்ட கடவுள் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் இதை நம்ம பாட போறோம். எந்த சரணத்தை பாட போறோம்னா, எனக்காக மரித்தார். இன்னைக்கு இந்த 75 மினிட் சர்வீஸை கலந்து கொள்ளுகிற உனக்காக இயேசு மரித்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்திலே, கடவுள் இயேசு மனிதனாக பிறந்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு
உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனும் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், யார் பாவியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் நீதிமானாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எனக்காக உனக்காக சிலுவையிலே மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காக சிந்தினார். உனக்காக மரித்தார், மறுபடியும் உனக்காக உயிர்த்தார், உயிரோடு எழும்பிட்டார். உன்னுடைய பாவம் கழுவ சிலுவையிலே அவர் தந்தார். பைபிள் ஒரு வசனம் இருக்கும், நல்லவனுக்காக, உன் ஃப்ரெண்டு நல்லவனா, அந்த நல்லவனா இருக்கிற உன் ஃப்ரெண்டுக்காக நீ ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுவ இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட இந்த 75 மினிட்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு, நிறைய ஃப்ரெண்டு கெட்டவங்களா இருக்கலாம் உனக்கு, ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு உனக்கு நல்லவனாக இருந்தா அப்படின்னா, நல்ல பொண்ணாக இருக்குது, நல்ல பையனாக இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நல்ல உன்னோட ஃப்ரெண்டுக்காக நீ ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணுவ இல்லையா? ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் பாவிகளாக இருக்கையில், நம்மளாம் பாவிகள், நம்மளாம் என்ன பெர்ஃபெக்டா 10% பெர்ஃபெக்டா கிடையாது, பாவிகளாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து உன்னை நினைச்சு, உன்னை அவர் நினைச்சு பார்த்து உனக்காக சிலுவையில மரித்தார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் இயேசு கிறிஸ்து, அதுதான் இயேசுவின் அன்பு. உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார், உன் பாவம் கழுவ சிலுவையிலே அவர் தந்தார். எல்லாரும் பாட போறோம், இயேசுவே என்னை என்றும் காண்பார். இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, கீழே லிரிக்ஸ் போடுவாங்க, லிரிக்ஸை பார்த்து எங்களோடு இணைந்து சந்தோஷமா பாடணும், நமக்கு கிடைத்த மீட்பை எண்ணி பாடணும், நமக்கு கிடைத்த ரட்சிப்பை நினைச்சு பாடணும். பிரச்சனை நினைச்சிட்டு போராட்டத்தை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. பாடிக்கிட்டு இருக்கப்ப இயேசு பிரச்சனையெல்லாம் மாத்தி போட்டுருவார். அல்லேலூயா. சுமூகமான சூழ்நிலையை இயேசு தந்திர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சந்தோஷமாய் சேர்ந்து, எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், என் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு, சிலுவையிலே அது எல்லாத்தையும் முடிச்சு ஒளிச்சு கட்டிட்டாரு, அதனால நான் நீதிமானாய் வாழ முடியும். எல்லாரும் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார், என் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார், எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார், என் பாவம் கழுவ அவன் சிலுவையிலே அவர். இயேசுவின் பலமார், இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே எல்லாரும் இயேசுவே, இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே எல்லாரும் இயேசுவே, இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே எல்லாரும் இயேசுவே பாடணும். இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், உன்னோடு தான் இருக்கிறார், என்னோடு இருப்பவர், இயேசுவே இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே கடைசியா இயேசுவே, இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார், இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரச்சனையை பத்தி பயம் கிடையாது, ஆமென். போராட்டத்தை நினைச்சு பயம் கிடையாது, ஆமென். காரணம் சக்தி வாய்ந்த கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆமென். தண்ணீர் மீது நடந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர், உயிரோடு இருந்த தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அது நமக்குள்ள இருக்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முக்கியமான நேரத்திற்குள்ளாய் வந்திருக்கிறோம். இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒரு 2 காரியத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். நார்மலாக கூகுள் மீட்டில் இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து கொண்டு இருந்தவர்களுக்கு தெரியும். போன 75 மினிட்ஸ் போன மாதமும் நான் சொன்னேன், இந்த மாதமும் மீண்டும் சொல்லுகிறேன். எப்பயுமே எல்லாருடைய பேர், பார்ட்டிசிபென்ட்ஸினுடைய எல்லாருடைய பெயரையும் சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். எல்லாருடைய பெயரையுமே வரிசையாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறது உண்டு. கூகுள் மீட்டில் நடத்திட்டு இருந்த வரைக்கும். இப்போ நம்ம யூடியூப்பில் இந்த 75 மினிட்ஸை நம்ம லைவாக நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம்
லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானித்து இப்படி நம்ம நடத்திட்டு இருக்கிறதுனால இந்த 75 மினிட்ஸ் ஆராதனை கூகுள் மீட்டில் நடத்தாமல் யூடியூப்பில் நடத்துறதுனால நம்மளால் பேர் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு இந்த எவ்வளோ பேர் அந்த வாட்சிங் கவுண்ட் வந்து உங்களுக்கு இப்போ கம்மியாக தெரியலாம், ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்பர் கவுண்ட்டு தெரியும் எங்களுடைய ஸ்டூடியோவில். அப்படி இருக்கப்போ அவ்வளோ பேருடைய பேரையுமே ஒன்று ஒன்றா சொல்லி எல்லாருக்கும் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு நாளைக்கு காலையில் வரைக்கும் ஆயிரும், நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரும். அதனால உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம், பேர் சொல்லாமல் எல்லாருக்காகவுமே ஜெபிக்க போகிறோம் இப்போ. அல்லேலூயா. செப்பரேட்டா நீங்கள் எல்லாருமே முழங்கால் படிட்டு இயேசுவே என்ன தொடுங்க, இயேசுவே எனக்குள்ள வாங்க. நீங்க எந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை கட்டாயமா இயேசு தருவார். அல்லேலூயா. இயேசு யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். நீங்க ஜெபிக்கும் போது இயேசப்பா அது உங்களுக்கு தருவார். எதுக்காக இந்த மாதிரி மீட்டிங்லாம் வைக்கணும், எதுக்காக இந்த மாதிரி எல்லாரையும் ப்ரேயர் பண்ண என்கரேஜ் பண்றோம்னா இயேசு உனக்கு அற்புதம் செய்வார்னு உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நைட்டு கூட ஐ வாண்ட் என்கரேஜ் யூ, உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க ஏசப்பா எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, என் குடும்பத்துக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, ஏசப்பா என்னுடைய படிப்புல இப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுங்க, ஏசப்பா எனக்கு வேலையில இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுங்க, இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. நீ கேட்கிறப்ப கட்டாயமா இயேசு உனக்கு தருவார். எந்த ஒரு மீடியேட்டரும் தேவையில்லை. அல்லேலூயா. உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு வேணா மீடியேட்டர் தேவைப்படுவாங்க, பாஸ்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஆனா நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. இயேசு கடவுள் எப்படின்னா நம்ம ஜெபம் பண்றதை ஏதோ நீ பேசிட்டு இருக்காங்க போல அப்படிலாம் கவனிக்காதவர்லாம் கிடையாது. கேட்டு அதுக்கு பதிலும் சொல்றவர், உனக்கு அற்புதம் செய்கிறவர். இன்னைக்கு நைட்டு நீ என்ன ஜெபிச்சாலும் இயேசு உனக்கு தருவார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி அவர் தருவார். உனக்கு எது நல்லதோ அதை அவர் தருவார். பார்த்து அவர் உனக்கு நல்லது செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். உங்க எல்லாத்துக்கும் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். இப்ப நம்ம திருச்சிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி பரவலாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ரொம்ப ரேண்டமாக இந்த செய்தியை வந்து நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறோம். என்னென்னா குழந்தைகள் கடத்தல்னா சின்ன பிள்ளைகளை கடத்துறது மட்டும் கிடையாது, வாலிபர்களையும் கடத்துறாங்க. காலேஜ் போகிற பசங்க, ஸ்கூல் போகிற பசங்க, பொம்பளை பிள்ளைங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருமே ஜெண்டர் இதே கிடையாது, 2 பேரையுமே கடத்துறாங்கன்ற மாதிரி நியூஸ் வருது. திருச்சியில் நிறையா இடங்களில் இந்த மாதிரி குழந்தை கடத்தல், வாலிபர்களை கடத்துகிறாங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவங்கெல்லாம் கடத்துகிறாங்க. அதில் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு வந்து அதை குறித்த அவேர்னஸை வெளியில் மக்களுக்கு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெரிதளவில் இந்த விஷயம் வந்து வெளியில் இன்னும் போகல. ஆனால் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், தந்திரக்காரன் வந்து செயல்பட முடியாதபடிக்கு, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பேய் பிசாசு வந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் அதை செய்ய முடியாதபடிக்கு எல்லாத்தையுமே நான் கொலாப்ஸ் பண்ணி நான் காலி பண்ணி விட்டுருவேன்றார் இயேசு. அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள் எல்லாத்தையுமே ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நான் அந்த பவர் எல்லாத்தையுமே பீஸ் பிடிங்கிடுவேன், டம்மி பண்ணிடுவேன் அப்படின்றார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ இதுக்காக ஆரோன் ஜெபம் பண்ண போறார். ஆண்டவரே, குழந்தை கடத்தல் என்ன செய்யணும்? தடுக்கப்படணும். இயேசு உயிருள்ள கடவுள். பைபிள் சின்ன பிள்ளைங்களை ரொம்ப நிறைய ஃபோக்கஸ் பண்ணுது. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பகைஞரையும் பலிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறார், துதியை உண்டு பண்ணுகிறார், அவர்களை பாட வைக்கிறார், அவர்களை துதிக்க வைக்கிறார். இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளையும் இந்த மாதிரி வாலிபர்களை குறித்து நிறைய வசனம் இருக்குது. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அன்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இயேசு வந்து எல்லாரையும் நல்லா பார்க்கிறார். அதுல ரொம்ப எஸ்பெஷலி சின்ன பிள்ளைகளையும் வாலிபர்களையும் ரொம்ப அதிகமாய் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் பேய் அவங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அவங்களுடைய ஃபோர்ஸை குறைக்கணும், அவங்கள வந்து வேகத்தை, அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடாது, அவங்கள வந்துட்டு பயமுறுத்தணும், மிரட்டணும், அவங்கள வந்து செயலிழக்க பண்ணணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இயேசு அது எல்லாத்தையுமே ஃபியூஸை பிடுங்கிடுவார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும் போது நீங்கள் இப்போ ஜெபம் பண்ண போகிறீங்க, எல்லாருமே கண்ணை மூடலாம். ஒருவேளை நான் இந்த மாதிரிலாம் கேள்விப்படலைங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஈஸி. ஏசப்பா, குழந்தை கடத்தல் தடுக்கப்படட்டும். யாரெல்லாம் இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இருதயத்தில் நீங்க பேசுங்க.
அவங்கள தொடுங்க. இப்பயும் எத்தனை பிள்ளைங்க கடத்தப்பட்டு இருக்கிறாங்களோ, இப்பயும் எவ்வளவு பேர் கடத்தப்பட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியாது, எவ்வளவு பேர் கடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்ன்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஜெபிக்கும் போது இயேசு பிசாசுனுடைய வல்லமைகளை அழிக்கிறவராய் இருக்கிறார், அவைகளை தடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர இயேசப்பா, அந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற இயேசப்பா. அந்த நாள் நடந்து கொண்டிருக்கிற இயேசப்பா, அந்த 75 நிமிடம் வாலிபர் அபிஷேக ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. இயேசப்பா, இந்த நாளில் கூட இயேசப்பா கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற இயேசப்பா. குழந்தை கடத்தல்கள் இயேசப்பா, இந்த நாட்களில் இயேசப்பா ஒவ்வொரு நாளும் இயேசப்பா பல குழந்தைகள், பல வாலிப பிள்ளைகள் கடத்தப்படுகிறத நாங்கள் செய்தியில கேள்விப்படுறோம் இயேசப்பா. ஒவ்வொருத்தருடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையானது இயேசப்பா. சிறு பிள்ளைகள் முன்பாக இயேசப்பா, சிறு பிள்ளைகள் ஒவ்வொரு கின்ற உள்ள தூதர்கள் இயேசப்பா உம்முடைய பிதாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசப்பா. இந்த வேளையில எங்க தமிழ்நாடு உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா, எங்க இந்திய தேசத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற, எங்க திருச்சி மாவட்டத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. இயேசப்பா, இப்பொழுது இயேசப்பா குழந்தை கடத்தல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தடுக்கப்படட்டும் இயேசப்பா, நிறுத்தப்படட்டும் இயேசப்பா. இயேசப்பா, இப்ப எந்தெந்த குழந்தைங்க எந்தெந்த வாலிப பிள்ளைங்க கடத்தப்பட்டு இருக்காங்களோ ஒரு விஷயம் இயேசப்பா நீங்க உடைய பாதுகாப்பின் கரத்தை அங்க இயேசப்பா நீங்க அனுப்புவீராக இயேசப்பா. ஒரு விஷயம் அங்க நீங்க விடுதலை செய்வீராக இயேசப்பா. கடத்தி இது போன்ற இயேசப்பா கடத்தி அவருடைய உடல் உறுப்புகளை விற்கிற இயேசப்பா எல்லா கூட்டத்தில் இருக்க ஒவ்வொருத்தரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. அவங்க யாரா இருந்தாலும் இயேசப்பா, அவங்க வெளி மாநிலத்தவராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க உங்களை தொடுவீராக இயேசப்பா. அவர்களுக்கு தாங்கள் மனிதர் என்ற பயத்தை நீங்க உண்டாக்குவீராக இயேசப்பா. எந்த ஒரு துணிகரத்தினால இயேசப்பா, பணத்தினாலோ பெரிய ஆட்களின் பலத்தினாலோ எதை அடிப்படையாக வைத்து இது போன்ற கடத்தல்களை செய்கிற அந்த கும்பலை கருத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. அது போன்ற மனிதர்களை கூட்டம் கூட்டமாக நீர் பிடித்து அவர்களை நீ தொடுவீராக இயேசப்பா. அவருடைய கல்லான இருதயத்தை சதையான இருதயமா மாற்றுவீராக இயேசப்பா. அவர்களோடு நீங்க பேசுவீராக இயேசப்பா. கடத்தப்படுகிற இனி எந்த ஒரு குழந்தையை இயேசப்பா கடத்தப்படக்கூடாது இயேசப்பா. எல்லா குழந்தைகள் மேலும் உடைய பாதுகாப்பின் கரை இறங்கட்டும் இயேசப்பா. சிறு குழந்தையில இருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் இயேசப்பா, அது எல்லாரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. ஒவ்வொருவர் மேலும் உடைய பாதுகாப்பு நிழல் வரட்டும் இயேசப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்களே இயேசப்பா, லட்சக்கணக்கான ஜனங்களை நீங்க பாதுகாத்தீங்க இயேசப்பா. இயேசப்பா, இன்றும் நீங்க எங்க பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர் இயேசப்பா. உம்முடைய கரம், உம்முடைய நிழல், பாதுகாப்பு நிழல், பாதுகாப்பின் செட்டையின் நிழல் கீழே இயேசப்பா நீங்க அழைத்து கொள்ளுவீராக இயேசப்பா. இன்னைக்கு கோழி தன் குஞ்சுகளை இயேசப்பா கூட்டி சேர்ப்பது போல இயேசப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. தாய் தகப்பனுடைய பாதுகாப்பு போதாது இயேசப்பா. பள்ளிக்கூடத்தின் நிர்வாகத்தின் பாதுகாப்பு போதாது இயேசப்பா. காவல்துறையின் பாதுகாப்பு போதாது இயேசப்பா. நீங்க காக்கலனா இயேசப்பா, காவல்காரர் விழித்திருக்கிறது விருதா என்ற வசனத்தின்படி இயேசப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக இயேசப்பா. வீட்டுல இருந்து போறப்ப திருப்பி வீட்டுக்கு வர வரைக்கும் இயேசப்பா உங்களுடைய கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பொறுத்திருக்கப்படட்டும் இயேசப்பா. கல்லூரி இயேசப்பா, வீட்டுல இருந்து போயிட்டு திருப்பி வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் இயேசப்பா, ஹாஸ்டல்ல படிக்கிறவங்களா இருந்தாலும் இயேசப்பா, அவங்க எங்க படிக்கிறாங்களா இருந்தாலும் எங்க வேலை செய்யறாங்களா இருந்தாலும் இயேசப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசன்னம் அவங்க கூட போட்டு இயேசப்பா என் சமூகம் முன்பாக செல்லும் சொன்னீங்களே இயேசப்பா. இயேசப்பா, வீட்டை விட்டு கிளம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகள் இயேசப்பா, கல்லூரியை நோக்கி பள்ளிக்கூடத்தை நோக்கி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய செட்டைகளின் நிலையில நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக இயேசப்பா. இனி நாங்கள் குழந்தை கடத்தல் செய்தியை கேள்விப்படக்கூடாது இயேசப்பா. எல்லா குழந்தைகளும் இயேசப்பா பாதுகாப்பா இருக்க, பாதுகாப்பின் செட்டைகள் இருக்க நீங்க உதவி செய்வீராக இயேசப்பா. எங்க ஜெபத்தை கேட்டு நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் எழுத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன் இயேசப்பா. இப்பொழுது ஜெபத்துல இயேசப்பா இணைந்திருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீர் கேட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை தந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் 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 ஆமென். சத்தமா சொல்லாமா? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபிக்கும் போது இயேசு அதை அப்படியே செய்வார். ஆமென். சீக்கிரத்துல நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட போறோம். ஆமென் ஆமென். குழந்தை கடத்துகிறவர்கள் பிடிபட்டார்கள், குழந்தைகள் மீட்கப்பட்டார்கள், அவங்க திருந்திட்டாங்க, அவங்களும் நல்ல வழிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற காரியத்தை நம்ம கேள்விப்படுவோம், பார்ப்போம். இது இயேசு கட்டாயமே செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது உங்களுக்காய் ஜெபிக்கின்ற நேரம். எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். முடிந்தவர்கள் முழங்கால் படியலாம், முடியாதவங்க நின்று கொள்ளலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த ஜோனில் இருக்கலாம். ட்ராவலில் இருக்கிறீங்க, எங்களோட ட்ராவலில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம். எதுவுமே கட்டாயம் கிடையாது. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த ஜோனில் இருந்து நீங்கள் ஜெபிக்கலாம். ஓகே, இப்பொழுதுமாக உங்களுக்காக ஜெபிக்கின்ற நேரம். நீங்கள் நான் கிறிஸ்டியன் இல்லையே, நான் இயேசு எனக்கு முன்ன பின்ன தெரியாதே, எனக்கெல்லாம் இயேசு நல்லது செய்வாரா, எனக்கெல்லாம் என் வாழ்க்கையெல்லாம் அந்த நல்லது நடக்குமா, என் குடும்பத்தில் அந்த நல்லது நடக்குமா அப்படின்லாம் ஒரு சந்தேகத்தில் இருந்தீங்கன்னா இப்போ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சந்தேகத்தை விட்டுறணும். அதுக்கு தான் இப்போ முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பேசுகிறது. அந்த சந்தேகத்தோடு எதுவுமே ஜெபிக்க வேணாம். ஏன்னா சந்தேகம் நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அந்த கண்டெக்ஸ்டே அழிச்சிருது. நமக்கு நடக்குமா, நமக்கு இயேசு செய்வாரா, நம்ம நல்லவங்க இல்லையே, நம்ம அப்படியாச்சே, நம்ம இப்படியாச்சே, கிடையாது. எனக்கு இயேசு செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு இயேசு சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் பைபிள் சொல்லுது. இன்னொரு இடத்துல இருக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல இயேசு இருக்கிறார்னு போட்டிருக்குது பைபிள்ல.
நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாத்தையும் அவர் கேட்பார். அவர்கிட்ட ஜெபத்துல அவர்கிட்ட உதவி கேட்கலாம். அதனால இப்ப உங்களுக்கு என்ன ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும், என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்குதே, எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை அப்படின்னாலும் அதை அவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுகிட்ட சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்க. இப்போ உங்களுடைய நேரம், இப்போ ஜெபம் பண்ண போறீங்க எல்லாருமே. நானும் இங்கிருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன், எல்லாருமே ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அற்புதம் வேணுமோ, எந்த காரியத்தில் நீங்கள் ஒரு மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ ஏசப்பாட்ட நீங்களே சொல்லுங்க. கண்ணை மூடி, இயேசுவே என்னை தொடுங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க, எனக்கு இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. நீங்க கேட்கும் போது இயேசு உங்களுக்கு செய்வார். எல்லாருமே கண்களை மூடலாம், எல்லாருடைய கண்களை மூடப்பட்டு இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து மீண்டும் மீண்டும் சொல்லலாமா? இயேசுவே எனக்குள்ள வாங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்க. எல்லாரும் யாரும் மௌனமா இருக்க வேணாம், யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு, எல்லாரும் உட்கார்ந்தோ முழங்கால் படிட்டோ நின்று கொண்டோ எல்லாரும் ஜெபிக்கலாம். ஏசப்பா எனக்குள்ள வாங்க, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, ஏசப்பா என்னை தொடுங்க, ஏசப்பா என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க, ஏசப்பா என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து இயேசுவினுடைய ஜெபத்தை கேட்கும்படி ஆவலாய் இருக்கிறார். இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறதற்கு அவர் வாஞ்சையா இருக்கிறார், அவர் ஆசையா இருக்கிறார், அவர் உனக்கு உதவி செய்யறதுக்கு அவர் விருப்பமா இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன், இயேசுவே ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதுமாக இந்த 75 நிமிட ஆராதனையிலே இந்த இரவு வேளையில என்னோடு இணைந்து இயேசுவே எனக்கு இந்த அற்புதம் செய்யுங்க, ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யுங்க, ஏசப்பா என் குடும்பத்துல இந்த மாற்றத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இப்போ உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இப்போ உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே இந்த இரவு வேளையிலே யார் யாரெல்லாம் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இயேசுவே நீர் அற்புதம் செய்வீராக, இயேசுவே நீர் அற்புதம் செய்வீராக. இப்பொழுதே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது இந்த வேளையிலே அற்புதம் நடப்பதாக. ஒவ்வொருவருக்கும் இயேசப்பா இவர்கள் யாரா இருந்தாலும் சரி நீர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். இவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இவர்கள் சூழ்நிலையை மாற்ற நீர் வல்லமை உள்ளவர். இயேசுவே உம்மால் செய்ய முடியாது என்று சொல்லி ஒன்றுமில்லை, இயேசுவினால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, இயேசுவினால் நடத்தி காண்பிக்க முடியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் எல்லாம் முடியும், இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவை நம்பும் போது வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், இயேசுவை நம்பும் போது குடும்பத்திலே மாற்றம் உண்டாகும். இயேசுவே இவர்களுடைய ஜெபத்தை கேட்பீராக, இவர்களுடைய ஜெபத்தை நீ கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இவர்களுடைய வாழ்க்கையிலே நீ அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், இவர்களுடைய குடும்பத்திலே நீ அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எக்ஸாம்ஸை எதிர்நோக்கி இருக்கிறவர்களுக்கும், எக்ஸாம்ஸை எழுதி கொண்டு இருக்கிறவர்களுக்கும், ஒரு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக இந்த சமூகத்தில் வருகிற ஆண்டவரே கர்த்தாவே நீர் இவர்களுடைய ரிசல்ட்டை ஆசீர்வாதமான ரிசல்ட்ஸாக கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் இவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறீர், நல்ல காரியங்களை நீர் இப்பொழுது செய்ய ஆரம்பித்து விட்டீர். அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். இவர்கள் குடும்பத்திலே எந்தெந்த காரியங்கள்லாம் மாற வேண்டும், எந்தெந்த காரியத்திலெல்லாம் அற்புதம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ இவர்களுடைய குடும்பத்திலே இயேசுவே நீர் இப்பொழுது அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்கிறதே இந்த இரவு வேளையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்கள் காண போகிறார்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லாமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்திலே பலவீனங்களோடு இருக்கிறவர்களுக்கு, சரீரத்திலே வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு, சரீரத்திலே ஓ வேதனையோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்களுடைய வேதனையை, இவர்களுடைய சரீர பலவீனங்களை நீர் சிலுவையிலே சுமந்து கொண்டீர், நீர் சிலுவையிலே சுமந்து கொண்டீர். இனி இவர்கள் பலவீனன் அல்ல, இனி இவர்கள் வியாதி உள்ளவர்கள் அல்ல, இனி இவர்கள் வியாதியஸ்தன் அல்ல, இவர்கள் சுகமுள்ளவர்கள், இவர்கள் பலவான்கள். ஆண்டவரே உம்முடைய சுகத்தை இவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே உம்முடைய தெய்வீக சுகத்தை, இப்பொழுதே உம்முடைய தெய்வீக சுகத்தை இவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இப்பொழுதுமாக ஆண்டவரே பொருளாதாரத்திலே
நெருக்கடியோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடியில இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரம் இப்பொழுதே பெருகுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே பெருகுவதாக. ஃபினான்சியல் கிரைசிஸ் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சொல்லாமா, இயேசப்பா என்னுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி, என்னுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசப்பா நான் என்னென்னலாம் கேட்டேனோ எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி நான் பெற்றுக்கொள்வேன். எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி நான் பெற்றுக்கொள்வேன். இயேசப்பா எனக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி, எனக்கு நல்லது செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லாமா, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பாகவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இயேசு உன்னை தெரிஞ்சிருக்கிறார். ஏதோ இப்ப நீ இந்த 75 மினிட்ஸ் கலந்து கொள்றதுனாலையும், நீ பைபிள் படிக்கிறதுனாலையும், நீ ஜெபம் பண்றதுனாலையும் ஏசப்பாவுக்கு உன்னை பிடிக்குதுன்னு கிடையாது. ஏசப்பா உன்னை அதனாலதான் உன்னை தெரிஞ்சிருக்கிறாருன்னு கிடையாது. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. உன்னுடைய தாயின் கருவில நீ உருவாகிறதுக்கு முன்பாகவே, இந்த உலகத்துக்கு நீ வெளிப்படுறதுக்கு முன்னாகவே, அதுக்கெல்லாம் முன்னாடியே நீ இந்த உலகத்துல பிறக்கணும், இந்த உலகத்துல நீ வாழணும், நீ இயேசுவின் நாம மகிமைப்படுறதுக்காக நீ நிறைய காரியங்கள் செய்யணும், நீ இயேசுவின் நோக்கம் நிறைவேறதுக்கு மட்டுமே வாழணும்னு உன்னை இயேசு உண்டாக்கி இருக்கிறார். இந்த இயேசுவை மனசுல நினைச்சு, உலகத்தின் தோற்றத்தின் முன்பு என்னை கண்டீர், தாயின் கருவில நான் இருக்கிறப்பயே என்னை நீர் அழைத்தீர், நான் வளர்ற பிராயத்திலலாம் என் கூடவே வந்தீர் ஆண்டவரே, சிந்தனை முழுவதும் நீ நிறைந்திருக்கிறீர், நீர் இன்றி யாரும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் இந்த பாடலை என்னோடு இணைந்து பாடி ஆண்டவரே நாம் ஆராதிக்க போகிறோம். உங்களுடைய ஜெபங்களுக்கு இயேசு பதில் கொடுத்திருக்கிறார். அந்த சிந்தனையோடு, சந்தேகத்தோடு இல்ல, இயேசு எனக்கு உதவி செய்வார்ன்ற அந்த சிந்தனையோடு எல்லாரும் என்னோடு இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உலகத்தின் தோற்றத்தின் முன்பென்னை கண்டே, தாயின் கருவேலுள்ளே என்னை நினைத்தீர், வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்தேன், சிந்தை முழுவதிலும் நிறைந்து வந்தேன், நீரின்றி யாருமில்லை, உம்மை உணராத நாளே இல்லை, சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே, சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே, என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே, என் ஆசை எல்லாம் நீரே, என் ஆறுதலும் நீரே. வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கங்கள் தீர்ப்பவர் நீரே, வாழ்கின்ற வாழ்க்கையின் அர்த்தமும் நீரே, இதயத்தின் ஏக்கங்கள் தீர்ப்பவர் நீ. சாதிப்பதெல்லாம் சாதிப்பதெல்லாம் உம் கிருபையினாலே, உயர்விற்கும் வாழ்விற்கும் காரணரே, நீரின்றி யாருமில்லை, உம்மை உணராத நாளே இல்லை, சுவாசிக்கும் காற்றிலும் நீரே, ஒவ்வொரு மூச்சிலும் நீரே,
ஆசை நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய வாஞ்சை நீர், எங்கள் ஆறுதல் நீர். சுவாசிக்கும் காற்றிலும் நீர் இருக்கிறீர், ஒவ்வொரு மூச்சிலும் நீர் இருக்கிறீர். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்றும் நீர் பதில் கொடுத்திருக்கின்றீர். அவைகள் எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான வேலை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுதுமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு விஷயம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த 75 மினிட்ஸ் மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன். பிரத்யட்சமாக வாலிபர்களுக்கென்று நாங்கள் நடத்துகிறோம் இந்த ஆராதனையை. அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அநேகர் வாழ்க்கை மாற்றப்படுகிறது, அநேகர் இயேசுவிடமாய் திருப்பப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த நைட்லையும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், மீண்டும் வரவேற்கிறோம். இந்த ப்ரேயர் மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் இந்த யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கு தான் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்ச்சியாக மாதந்தோறும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நான் வேறு எந்த சர்ச்சுக்குமே நான் போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுடைய திருச்சபை ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஞாயிறு தோறும் முதல் ஆராதனை காலை 6:30 மணிக்கு முதல் ஆராதனை, இரண்டாவது ஆராதனை ஓலையூரில் பிரான்ச் சர்ச்சில் 9 மணிக்கு இரண்டாவது ஆராதனை, மீண்டுமாக மாலை ஆராதனை ஈவினிங் at 6 o'clock 6 மணிக்கு மீண்டும் மாலை ஆராதனை நடைபெறுகிறது. வாலிபர் ஆராதனை ஆன்லைனில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்லைனில் யூடியூப்லே நாங்கள் வாலிபர் ஆராதனை நடத்துகிறோம். சிறுவர் ஆராதனை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு இங்கே மெயின் சர்ச்சில் சங்கலாண்டபுரம் சர்ச்சில் நடைபெறுகிறது. ஒரு சர்ச் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எங்களோடு நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. டெய்லி டிவோஷன், டெய்லி எனக்கு வசனம் வரணும், காலையில் எனக்கு ஒவ்வொரு நாளும் வசனமும் அதோடு சேர்ந்து ஒரு ஜெபமும் எனக்கு வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு 7904702951 இது என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் மீ டெய்லி டிவோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சர்ச்சிலிருந்து வசனமும் அதோடு கூடிய ஜெபமும் நாங்கள் அனுப்புகிறதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். நிறைய பேர் இந்த மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நம்பரை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். மண்டேலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற 29ஆம் தேதி, கம்மிங் 29th 29ஆம் தேதி சாயங்காலம் ஈவினிங் 6 மணிக்கு நமக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ் இருக்குது. 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே ஆராதனை நமக்கு இங்கே செங்கலாண்டபுரம் சர்ச்சில் வச்சு நடைபெறுகிறது. உங்களுக்கு அந்த போஸ்ட்டு கூட இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மாலை 6 மணிக்கு ஒரே ஆராதனையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் வந்து இயேசு எதற்காக மரித்தார், அந்த சிலுவையிலே அவர் மரித்ததற்கான வெற்றி என்னன்றதை நம்ம கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. அதனால தான் அதுக்கு வந்து நாங்கள் சிலுவையின் வெற்றி ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் வைத்திருக்கிறோம். விக்ட்ரி ஆஃப் கிராஸ் வர்ஷிப் சர்வீசஸ். ஸோ பெரிய வெள்ளி அன்றைக்கு மாலை 6 மணிக்கு நமக்கு பெரிய வெள்ளி ஆராதனை இருக்கிறது. ஈஸ்டர் 31ஆம் தேதி காலை 7 மணிக்கு 31st மார்னிங் 7 o'clock ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ரிசரக்ஷன் சண்டே அன்றைக்கு நமக்கு ஒரே ஆராதனை. பெரிய வெள்ளிக்கு நமக்கு ஒரே ஆராதனை தான், ஈஸ்டருக்கு ஒரே ஆராதனை. 31ஆம் தேதி காலை 7 மணிக்கு செங்கலாண்டபுரம் திருச்சபையில் வைத்து நமக்கு ஒரே ஆராதனை நடைபெறுகிறது. எல்லாரும் உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் எல்லாரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். அன்றைய தினத்திலே கர்த்தரை நான் மகிமைப்படுத்த போகிறோம். விசேஷமாக அன்றைக்கி ஒருவரை ரிலீஸ் பண்ண போகிறோம். அல்லேலூயா. ஒருவரை வந்து ரெக்கார்டிங்லாம் முடித்து எடிட்டிங் ஃபேஸில் இருக்குது. 31ஆம் தேதி நாங்கள் ஒருவரை ரிலீஸ் பண்ண போகிறோம் இங்கே சர்ச்சில் வச்சு. ஸோ அந்த பாடலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மிஸ்பா டேனி யூடியூப் சேனலில், இந்த சேனல் கிடையாது, மிஸ்பா சர்ச் ட்ரிச் இல்லை, மிஸ்பா டேனி யூடியூப் சேனலில் அதை நாங்கள் 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகர் அதன் மூலமாய் தொடப்பட போகிறார்கள். அல்லேலூயா. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கவனித்து இவைகள் எல்லாவற்றுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், இதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இப்போதுமாக ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஆராதனை நம்ம என்ன செஞ்சுருவோம்,
முடிச்சிடுவோம். நன்றாய் கவனியுங்கள். போன மாதத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் கூகுள் மீட்டில் நடத்திட்டு இருந்தப்ப பர்பஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ், நோக்கமும் கொள்கைகளும் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பில் நிறைய பிரசங்கங்கள் நம்ம என்ன செஞ்சாச்சு, கேட்டாச்சு. அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் கூகுள் மீட்டில் நம்ம நடத்தினதுனால. இப்போ நம்ம யூடியூப்பில் ஆண்டவர் கிருபையில் நம்ம இதில் நம்ம வரதுனால போன மாதத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வார்த்தையும் வாழ்க்கையும், வேர்ட் அண்ட் லைஃப், வார்த்தையும் வாழ்க்கையும். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும்ல போன மாதம் வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா, இயேசு வெளிச்சமாக இருக்கிறார், காட் இஸ் ஆர் லைட், இயேசு நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்றத வச்சு நம்ம நிறைய காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு அந்த வார்த்தையும் வாழ்க்கையும்ல இன்னைக்கு நம்ம செகண்ட் எபிசோடா ரெண்டாவதாக நம்ம எதை பார்க்க போகிறோம், ரெண்டாவதாக எதை நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, யூ ஆர் தி லைட். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் தான் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் தி லைட், நீ வெளிச்சமாக இருக்கிறாய். ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம்னா, இயேசு வெளிச்சமாக இருக்கிறாருன்னு பார்த்தோம். இயேசு வெளிச்சமாக இருக்கிறார், இயேசு நமக்கு வந்து என்ன செய்கிறாரு, வழிகாட்டுறாரு, அவர் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு. இதெல்லாம் நம்ம நிறையா அதில் பார்த்தோம். யூடியூப்லேயே அது இருக்குது. இன்னமும் வார்த்தையும் வாழ்க்கையும் எபிசோடு 1ன்னு சொல்லிட்டு அது யூடியூப்பில் இருக்குது, போன 75 minutes. இன்றைக்கி நான் எதை குறித்து நான் உங்களோட பேச இருக்கிறேன், எதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னா, யூ ஆர் தி லைட், நீ வெளிச்சமாய் இருக்கிறாய். இயேசு உன்னை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். இயேசு உனக்குள்ளே அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வெளிச்சமாய் இருக்கிறாய். உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, நீ வெளிச்சமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. போன மாதம் சொன்னேன் ஏசப்பா வெளிச்சமாக இருக்கிறாருன்னு. இந்த அடுத்த எபிசோட் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போறேன்னா, அந்த வெளிச்சமாகிய இயேசு உனக்குள்ளே வந்துட்டாரு. உனக்குள்ளே வந்ததுனால நீ வெளிச்சமாக இருக்கிற. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். நம்ம சாதாரண மனுஷர்கள், சாதாரண பைபிள் சொல்லுது மனுஷன் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான் இருக்குது. மனுஷன்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஆளுக்கு, கடவுளையும் நம்மளையும் வச்சு கம்பேர் பண்ணுறப்ப, இயேசுவும் நம்மளையும் வச்சு பார்க்குறப்ப நம்மளாம் சாதாரணமான ஆட்கள். ஆனால் அந்த இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உனக்குள்ளே நான் வந்துட்டேன்பா, நான் வெளிச்சமாக இருக்கிறேன். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நான். யார்? இயேசு. அந்த இயேசு எனக்குள்ளே வந்துட்டதுனால நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா, நான் வெளிச்சமாக இருக்கிறேன். நான் வெளிச்சமாக இருக்கிறேன். எனக்குள்ளே இயேசு இருக்கிறதுனால நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு இந்த தலைப்பில் ஒரு 3 பாயிண்ட் உங்களிடத்தில் நான் சுருக்கமாய் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிச்சமாக இருக்கிறாரு, நான் வெளிச்சமாக இருக்கிறேன். அவர் எனக்குள்ளே வந்துட்டதுனால நான் வெளிச்சமாக இருக்கிறேன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெளிச்சத்தை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த வெளிச்சத்தை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது ஒரு இடத்துல. சரி, உங்கள் இந்த வெளிச்சத்தை நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்களே, இது நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், நடந்துக்கணும். அது எப்படின்றத தான் இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பிரசங்கத்தில் பார்க்க போகிறோம். முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அதை நானே வாசிக்கிறேன், நீங்கள் என்ன எனக்கு கவனிங்க. லூக்கா 11வது அதிகாரம் 34-35. லூக்கா 11வது அதிகாரம் 34-35 பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எல்லாம் பைபிளை க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாம் என்னை கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு பிரசங்கத்தில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நீ வெளிச்சமாக இருக்கிறாய், நீ வெளிச்சமாக இருக்கிறாய். இயேசு உனக்குள்ளே வந்துட்டதுனால நீ தான் வெளிச்சம். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எப்போ நீ அந்த வெளிச்சமாக இருக்கிற பற்றியா, அந்த வெளிச்சம் டம்மி ஆயிராம, டிம் ஆகிராம, அது டார்க் ஆயிராம, அது இருட்டாயிராம, உன்னில் உள்ள வெளிச்சம் வெளிச்சமாகவே இருக்கிறதுக்கு ஜாக்கிரதையாயிரு அப்படின்றார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மேலே இருக்கிற வசனம் 34வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இந்த கண்ணு தான் முழு சரீரத்துக்குமே ஒரு லைட்டு மாதிரி இருக்குது. அந்த கண்ணு வந்து தெளிவாக இருந்துச்சுன்னா உன் சரீரம் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். அந்த கண்ணு வந்து கொஞ்சம் கெட்டதாக இருக்குது, அந்த கண்ணு வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா உன் சரீரம் ஃபுல்லாக இருளாக இருக்கும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த வசனம் சொல்கிறது இந்த நார்மலாக இந்த கண்ணை மட்டும் கிடையாது. நல்லா கவனிங்க, எல்லாருமே நல்லா கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த கண்ணை மட்டும் இந்த வசனம் சொல்லலை. அப்புறம் வேறு எதை இந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்குமே நன்றாய் கவனியுங்கள், 2 விதமான கண்கள் இருக்கிறது. 2 விதமான கண்கள் இருக்கிறது. நம்முடைய மனசுக்கு ஒரு கண் இருக்குது. நம்ம மனசுக்கு ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்குது, மனக்கண்கள் குருடாகி வைத்திருக்கிறான், மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது. நம்ம மனசுக்கு ஒரு கண் இருக்குது. இந்த மனசில் இருக்க இந்த கண்ணு எதை பார்க்கணும்னு நினைக்குதோ அதை தான் இந்த வெளியில் இருக்க கண்ணு பார்க்குது. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். இந்த வசனம் சொல்லுது, கண்ணு தான்ப்பா லைட்டு. இந்த கண்ணு கரெக்டாக இருந்துச்சுன்னா உன் சரீரம் ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். இந்த கண்ணில் இந்த லைட்டு அதாவது இந்த கண்ணு வந்துட்டு உனக்கு சரியில்லாமல் தெளிவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா உன் சரீரம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குன்னு போட்டிருக்குது. சொல்லப்படுகிறது இந்த கண்ணு மட்டும் கிடையாது. நம்ம மனசுக்கு ஒரு கண் இருக்குது. அந்த மனசு எதை பார்க்கணும்னு அந்த மனக்கண்கள் எதை பார்க்குதோ, அந்த மனசில் இருக்க அந்த கண்ணு வந்து ஃபஸ்ட்டு எதை பார்க்குதோ, ஃபஸ்ட்டு எதை அப்ரோச் பண்ணுதோ அதை தான் இந்த வெளியில் இருக்க கண்ணும் பார்க்குது. எப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, சாராளுக்கும் வயசு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. 50 வயசை தாண்டலை, 60 வயசை தாண்டலை, 70 வயசை தாண்டலை, 90 வயசே தாண்டிட்டாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ வயசுன்னு, அவ்வளோ வயசாயிடுச்சு. அப்போ ஒரு மன கண்கள் என்ன சொல்லுதுன்னா, குழந்தை பாக்கியன்றது நமக்கு கிடையாது. ஆபிரகாம் பைபிள் ஒருத்தர் இருந்தார், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், பைபிள் ஒருத்தர் இருந்தார், சாம்பியன் ஆஃப் ஃபெய்த்ன்பாங்க, விசுவாச வீரர் அவர். மனக்கண் என்ன சொல்லுதுனாக்க, இது சாத்தியமற்ற ஒரு விஷயம், இது நடக்கவே நடக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆபிரகாமை கூப்பிட்டு, எப்பா வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார் அப்படின்னாரு. ஏன் பார்க்க சொன்னார்? உன்னுடைய மனக்கண்களில், உன்னுடைய மனசில் நீ முதல்ல அந்த பிக்சரை கொண்டு வா, உன் சந்ததி அவனமாக இருக்கும், உன்னுடைய ஜென்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும்பா. எப்படி இது சாத்தியம்? ஏன்னா என் முன்னாடி இருக்கிற என் மனைவி ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, இது வந்து பாசிபிளே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் மனக்கண்கள் அதை பார்த்து அதை நீ சிந்தனை பண்ணு, அப்போ தான் உன்னுடைய இந்த கண்களில் நீ அற்புதத்தை பார்க்க முடியும். அவர் மனக்கண்களில் அதை பார்த்தார். எதை பார்த்தாரு? நட்சத்திரங்களை பார்த்தாரு. கீழே மணலை பாருன்னாரு, மணலை பார்த்தாரு. இதெல்லாத்தையும் பார்த்து அவர் மனக்கண்களில் அவர் ஒன்று பார்க்க ஆரம்பித்தார். என்னன்னா, என் சந்ததி அவனை மாதிரி இருக்கும், என் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது, என் பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இயேசு ஒன்று சொல்லியிருக்கிறாரு, நட்சத்திரங்கள் அளவுக்கு என் ஜென்ரேஷன் இருக்கும், எனக்கு கட்டாயமாக குழந்தை கர்த்தர் கொடுப்பார் அப்படின்றத அவர் பார்த்துட்டாரு. அவர் பார்த்ததுனால இந்த கண்கள்னால அவர் அற்புதத்தை பார்த்தார். இதே கெட்ட விஷயத்துக்கு எடுத்துக்கங்களேன், ஒரு தப்பான விஷயத்தை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவன் மனசு, அவன் மனக்கண்கள், அதுதான் சொன்னேன், மனசுக்கும் ஒரு கண் இருக்குன்னு, அவன் மனக்கண்கள் அதை டிசைட் பண்ணுது, அதை பார்க்கணுன்னு முடிவு பண்ணுது. அவன் இமேஜினேஷனில் அதை பார்த்துட்றான். இதை நான் பார்க்கணும், இந்த வெப்சைட்குள்ளே நான் போகணும், இந்த வீடியோக்குள்ளே நான் போகணும், அல்லது இந்த 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 நபர்கிட்ட நான் பேசணும், இதை நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் மனக்கண்களில் அதை டிசைட் பண்ணிடுறான், அதை பார்த்துறான். இந்த கண்ணில் அதை பார்க்குறான். அதனால தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கரெக்டாக இருந்துச்சுன்னா உன் சரீரம் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். அதனால உன்கிட்ட இருக்க அந்த வெளிச்சம் இருட்டாயிராம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்றாரு. இன்றைக்கி நல்லா கவனிங்க, இன்றைக்கி நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் வெளிச்சமாக தான் வச்சுருக்கிறார். நம்ம தான் அந்த வெளிச்சம். இயேசு நமக்குள்ளே வந்துட்டார், நமக்குள்ளே இருந்து அவர் வெளிச்சமாக இருக்கிறாரு. அந்த இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இப்பா உன் மனக்கண்கள் யாரை பார்க்கட்டும்? இயேசுவை பார்க்கட்டும், இயேசுவின் வார்த்தைகளை பார்க்கட்டும். உன் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், பாவம் செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதா, உன் மனக்கண்கள் எதை பார்க்கட்டும்? இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், என்னால் இந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளியில் வர முடியும், தப்பிக்க முடியும், பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருக்க முடியுன்றதை உன் மனக்கண்கள் பார்க்கட்டும். இதை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டினாக்க நிகழ்காலத்தில் இப்போ உன்னால் பரிசுத்த வாழ்க்கையை பார்க்க முடியும், வாழ முடியும். பார்க்குறது மட்டும் இல்லை, வாழ முடியும். அல்லேலூயா. யோசேப்பு பாருங்கள், யாருமே இல்லை அந்த இடத்துல,
போத்திபாருடைய மனைவி பாவம் செய்கிறது கூப்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு அவர் மன கண்களில் ஒரு டிசைட் பண்ணுறாரு, இத்தனை பொல்லாங்குக்கு உடன்பட்டு இந்த இயேசுவுக்கு விரோதமாக, இந்த தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படிங்க நான் அதை செய்ய முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அவர் டிசைட் பண்ணுறார். மன கண்களில் அவர் பார்க்குறார். எதை பார்க்குறார்? நான் ஒழுங்காக இருக்கணுன்றதை அவர் பார்க்குறார், அவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். மன கண்கள் அதை பார்த்ததுனால நிஜ வாழ்க்கையில் அவர் அந்த ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணி வெளில வந்துடுறார். ஆனால் நமக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நமக்கு உதவி செய்கிறதுக்கு இயேசுவே நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய டாஸ்க்கு கிடையாது. நமக்கு இயேசுவே நம்ம கூட, நம்ம பக்கத்தில், நமக்குள்ள அவரே இருந்து நம்ம மைண்ட்லேயே ஒரு நல்ல விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எப்பா உன்னால் இருக்க முடியும், உன்னால் பரிசுத்தமாக வாழ முடியும், உன்னால் நல்ல காரியங்களை சிந்திக்க முடியும், ஏன்னா உனக்குள்ளே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்குள்ளே இயேசு இருக்கிறார். அதனால் உன் மன கண்களை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். தெர்மோஸ்டாட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த தெர்மோஸ்டாட்டை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டான டெம்பரேச்சரை நமக்கு, அது ஏசிக்கெலாம் இருக்கும், சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடுறவங்களுக்குலாம் அந்த தெர்மோஸ்டாட்டுன்ற ஒரு எக்யூப்மெண்ட் கொடுப்பாங்க. அதை கரெக்டாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்கனாக்க கரெக்டான டெம்பரேச்சரில் அவங்க எதை விரும்புகிறாங்களோ அந்த டெம்பரேச்சரில் ஏசி வரும் அவங்களுக்கு. நல்லா ஏசி மட்டும் கிடையாது, நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நமக்குள்ளே ஏசப்பா இருந்து நம்ம மன கண்களை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எதுக்கு நேராக? அவருக்கு நேராக, அவருடைய நோக்கத்திற்கு நேராய். அப்படி அவர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால நம்ம மன கண்கள் எதை பார்க்குது? இல்லை, இந்த விஷயத்தை நான் செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை நான் பார்க்கக்கூடாது, இந்த விஷயத்தில் நான் உட்காரக்கூடாது, இந்த விஷயத்தை என்னுடைய கண்ணு பார்க்கக்கூடாது, என் கையை செய்யக்கூடாது, என் காலு போகக்கூடாது, என்னுடைய உடம்பு அந்த இடத்துக்கு நேராக போகக்கூடாது, நான் இதை குடிக்கக்கூடாது, நான் இதை ஸ்மோக் பண்ணக்கூடாது, எதுவாக இருந்தாலும் சரி நான் இதை செய்யக்கூடாதுன்றதை என் மன கண்கள் ஃபிக்ஸ் பண்ணுது ஃபஸ்ட்டு. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நம்ம மனக்கண்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். மனக்கண்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பிரைட்டாக இருக்கும். அந்த மனக்கண்கள் எப்படி தெளிவாக இருக்கிறது? என்னால் முடியலையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தப்பு செஞ்சிடறேன், நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துட்றேன், இங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் போயிடுறேன், இதனால நான் செஞ்சுட்டே இருக்கிறேனே, இதனால என்ன யூஸ் அப்படின்னா கவலையே பட தேவையில்லை. இயேசு இப்பயும் உன்னை நேசிக்கிறார். இப்பயும் உன்னை இந்த விஷயத்திலிருந்து வெளியில் கொண்டு வரணும், உனக்குள்ள அவர் இன்னும் அதிகமாக கிரியை செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். உன் மனக்கண்களை கரெக்டாக செட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அவருக்கு இடம் கொடுத்தா போதும். அல்லேலூயா. எதிர்மறையான சூழ்நிலைகள், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், இதில் ஜெயிக்கவே முடியாது. இந்த ப்ராஜெக்டில் இதை நம்ம ஓவர் கம் பண்ணி இதை கரெக்டான டைமில் இந்த டாஸ்க்கை நம்ம முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறப்போ உங்கள் மன கண்கள் ஃபஸ்ட்டு எதை பார்க்கணும்? நான் கரெக்டாக முடிச்சிருவேன், நான் கரெக்டாக டெலிவர் பண்ணிடுவேன், காரணம் எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்றது உங்கள் மன கண்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருச்சுன்னா நிஜமான கண்களில் நீங்கள் அற்புதத்தை பார்க்க முடியும். உன் கண் தெளிவாக இருந்தால், அதான் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அடுத்து இன்னும் வேறு விஷயத்துக்குலாம் அதை அப்ளை பண்ணி பாருங்களேன். உடம்புல பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, இந்த வியாதியிலேருந்து வெளியவே வர முடியல, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்லாம் என்னென்னமோ இருக்குது, டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு யூடியூப்பில் போட்டு பார்த்தா யூடியூப்பில் இன்னும் ஒரு 5 நாளில் செத்து போயிடுவேன்லாம் போட்டுட்டான். இவ்வளோ மோசமாக இருக்குது சூழ்நிலை அப்படின்னா நம்ம மனக்கண்கள் எதை பார்க்குறோன்னா, அவர் தழும்புகளாலே நான் சுகமாகிறேன், அவர் தழும்புகளாலே நான் இப்பொழுது குணமாகி கொண்டு இருக்கிறேன், நான் குணமானேன். அல்லேலூயா. இதை நம்ம மனக்கண்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம மனக்கண்கள் எதை பார்க்குதோ அதை தான் பிசாசு குருடாக்கி வச்சிருப்பான். நம்ம மனசு, நம்முடைய மனக்கண்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பார்க்காதபடிக்கு அதை குருடாக்கி, அதை இருட்டாக்கி வச்சிருக்கிறான். அதனால வெளிச்சம் அதிகமாக வர முடிய மாட்டேங்குது, வெளிச்சமாக இருக்க முடியல. நான் சுகமானேன் அப்படின்றத பார்க்க ஆரம்பித்தோம்னா வாழ்க்கையில் நிஜமான கண்களை அற்புதத்தை பார்க்கலாம். உனக்கு கல்யாணமே நடக்காதுங்க, கல்யாணம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இப்படி இருந்தாக்க எப்படி இது பண்ண முடியும், பொண்ணே கிடைக்காது, மாப்பிள்ளையே கிடைக்காது, இப்படியே சுற்றிலெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உன் மனக்கண்கள் எதை பார்க்கணுன்னா, ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கர்த்தர் கொடுத்தவர், ஏவாளுக்கு ஏற்ற துணை ஆதாமை கர்த்தர் கொடுத்தவர், எனக்கு நீ ஏற்ற துணையை அவர் கட்டாயமாக தருவார், அவர் கரெக்டாக வச்சிருக்கிறார், ஏற்ற நேரத்தில் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார், அவருடைய கைகளில் நான் இருக்கிறேன். மனக்கண்கள் இதை பார்க்கணும். இதை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா நெஜ கண்களில் அற்புதத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் அநேகருடைய வாழ்க்கையில இயேசு அற்புதம் செய்ய போகிறார். ஏன்னா உங்கள் மனக்கண்கள் கரெக்டாகிருது. இந்த வசனம் வெறும் வெளிக்கண்ணை மட்டும் பேசலை பாருங்க, இந்த வசனம் மனக்கண்களை குறித்து தான் பேசுகிறது, மனக்கண்களை குறித்தும் பேசுகிறது. அல்லேலூயா. வேலை இல்லையா,
வேலை இல்லைன்னு சொல்கிறாங்கங்க. இருக்கிற வேலையும் போயிடும் போல தெரியுது. சுற்றில எல்லா இடத்துலேருந்து வேலையிலேருந்து ஆளுங்களை தூக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற வேலையும் போயிருமா, வேலை இல்லையா, இனிமேட்டு வேலை கிடைக்காதா, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்க மாட்டேன், இப்போ தான் இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எந்தளவு ஓடுன்னு தெரிலையே, இது மூலமாக நான் சம்பாதிக்க முடியுமா, நல்ல வீடு வாங்க முடியுமா, எனக்கும் திருமணம் நடக்குமா, வீட்டை செட்டில் பண்ண முடியுமா, பேரண்ட்ஸுக்கு தேவையானதெல்லாம் செய்ய முடியுமா, இவ்வளோ கேள்வியெல்லாம் இருக்குதே. இவ்வளோலாம் இருக்கிறப்ப நம்ம மனக்கண்கள் எதை பார்க்கணும்னா, ஆஸ்தி ஐஸ்வர்யமும் நீதிமானுடைய வீட்டில் இருக்கிறது. நீதிமானுடைய பாதை ராஜ பாதை. இறங்கி கடன் கொடுத்து காரியங்களை தெளிவாய் நான் என்ன செய்வேன், நடப்பிப்பேன். இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, நித்தம் இறங்கி கடன் செலுத்துக்கிறான் அப்படின்னு இருக்குது. அல்லேலூயா. இதை நம்ம மனக்கண்கள் பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை இப்போ இருக்க மாதிரியே இருக்காது, எனக்கென்று கர்த்தர் ஆசீர்வாதமான காரியங்களை வைத்திருக்கிறார். நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், என் களஞ்சியங்கள் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். இப்போ ஒரு வேளை டிஃபிஷியன்சி இருக்கலாம், டிஃபிஷியன்சி ஃபார் யுவர் சஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு கோட் பார்த்தேன். பற்றாக்குறை அநேகருக்கு கொடுப்பதற்காக. இப்போ ஒரு வேளை உனக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமை மாதிரி தோணலாம். ஆனால் என்னுடைய மனக்கண்கள் உன்னை பார்க்குது. எதை பார்க்குது? இயேசு எனக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்ன்றதே என் மனக்கண்கள் பார்த்துருச்சு. லூக்கா 11:34 சொல்லுது, 11:35, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உனக்குள்ள இயேசு நல்ல வார்த்தைகளை வச்சிருக்கிறார், உனக்குள்ள நல்ல ஒளிமயமான எதிர்காலன்ற திட்டத்தை வச்சிருக்கிறார், உனக்குள்ள நிறைய காரியங்களை இயேசு வச்சிருக்கிறாரு. அந்த இயேசு வச்ச அந்த காரியத்தை, அந்த வெளிச்சத்தை இருட்டாக்கிராம உன்னுடைய மனக்கண்களை தெளிவாக்கி வச்சுக்கோ. அப்போதான் அது இருட்டாகாது. அல்லேலூயா. அதனால் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இதில் சொல்லப்படுகிற கண் அப்படின்றது உங்கள் மனக்கண்களையும் குறிக்கிறது. இந்த இரவு வேளையில் எப்பொழுது ஜெபிக்க போகிறோம், உங்கள் மனக்கண்களை சரிப்படுத்துங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி கொண்டு இருக்கிறீங்களா, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தாலும் சரி, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்கள் மனக்கண்கள் நல்ல ரிசல்ட்டை பார்க்கட்டும். உங்கள் மனக்கண்கள் படிக்கிறத பார்க்கட்டும். உங்கள் மனக்கண்கள் அடுத்து இந்த மார்க் வந்துருச்சா, அடுத்து எந்த காலேஜில் சேர போகிறோம், அடுத்து என்ன விதமான கோர்ஸ் எடுக்க போகிறோம், அடுத்து என்ன படிக்க போகிறோம், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்கள் மனக்கண்கள் அப்படி பார்க்கட்டும். அதுக்கு கர்த்தர் உதவி செய்வார், இயேசு உதவி செய்வார். நீங்கள் ஒரு பாட்டு இருக்கும், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. உங்கள் ஓட்டத்தில் நீங்கள் தனியாலாம் கிடையாது, நீங்கள் தனியாலாம் வாழலை, இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை வழி நடத்துவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நான் சரியான முறையில் என்னுடைய மனக்கண்கள் இல்லை, நான் கரெக்டாக நான் பார்க்கல, அதனால என் லைஃப் கொஞ்சம் என்னன்னோ ஏனோ தானோன்னு இருந்துருச்சு, இப்போ நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மட்டும் எல்லாரும் கண்களை மூடி இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லலாமா? இயேசுவே, எனக்குள்ளே நீர் வாரும், என்னுடைய கண்கள் தெளிவாக இருக்கட்டும், என்னுடைய மனக்கண்கள் உண்மையை நோக்கி இருக்கட்டும், நான் தெளிவான காரியங்களை பார்க்க வேண்டும், ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்க வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் முன்குறித்து வைத்திருக்கின்றீரோ அப்படி நான் வாழும்படி என்னுடைய மனக்கண்கள் உம்மை பார்க்கட்டும். இது நிமித்தம் என்னுடைய கண்கள், இது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கை, இது நிமித்தம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி செயல்படட்டும். இயேசுவே, உம்மை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, உம்மை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை, உம்முடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாழ்க்கை நான் வாழ, உம்முடைய நோக்கத்தை மட்டுமே நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் கண்களையும் மூடலாம். இயேசுவே, என்னோடு இருந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காக இந்த சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே. இவர்கள் மனக்கண்கள் நீர் இவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற காரியங்களை மட்டுமே நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் இவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதமான காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், மேன்மை கடத்த காரியங்கள், நன்மையான காரியங்கள், இவைகளை மட்டுமே இவர்கள் கண்கள், மனக்கண்கள் நோக்கி இருக்கட்டும். அது நிமித்தம் இவர்களுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் மனக்கண்களை குருடாக்க நினைக்கின்ற எல்லா பிசாசுனுடைய கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக இவர்களுக்குள்ளே கிரியை செய்வீராக. கேட்ட வசனம், இந்த கேட்ட கர்த்தருடைய வார்த்தை இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
1 30 100 60 பலன் கொடுப்பதாக ஆண்டவரே. பிசாசானவன் இதை எடுத்து போடாதபடிக்கு, இவர்கள் வாழ்க்கையில் இது பலன் அளிக்க முடியாதபடிக்கு கிரியை செய்கின்ற எல்லா எதிர்வலமைகளையும் நீர் அழித்து போடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மனக்கண்களை கரெக்டாக செட் பண்ணுங்கள், கரெக்டாக பாருங்கள். வாழ்க்கையை கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வாழ உதவி செய்வார். அடுத்த 75 மினிட்ஸ் எப்போன்றதை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குட் நைட். காட் பிளஸ் யூ.